ஹலோ கைஸ், நான் உங்கள் பேசிக்கிட்டு பேசிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நார்ட்டோ அந்த டோக்கன் டவர் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அதை தான் வந்து நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கொடுக்குறானா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஸ்பின் பண்ணுறதுல எவ்வளோ டைமண்டில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான நினச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இதுலேருந்து புதுசாக ஃப்ரீலாம் ஸ்பின் வந்து கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்பின் வந்து 100% வந்து கொடுத்து வச்சுருக்கான் டிஸ்கவுண்ட் வந்து. அதனால் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின்னே வந்து ஒரு 100 டைமண்ட் தான். ஸோ வந்து நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து என்னென்னலாம் கிடைக்க போகுதுன்ட்டு. ஸோ லக் இருந்தால் நம்மளுக்கு வந்து டக்குனே கிடைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ லக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கே நம்மளுக்கு வந்து இந்த டோக்கனை தான் கொடுத்து ஏமாற்ற போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 3 டோக்கனு. ஸோ இதில் டோக்கனாக கொடுத்து டோக்கனு அப்புறம் வந்து இந்த கன் கிரேட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தே நம்மளை ஏமாத்துறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் இந்த திங்ஸ்லாம் வச்சு இன்னொரு ஃப்ரீ ஸ்பின் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி விட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பின்னும் போட்டாச்சு. ஸோ அதில் வந்து என்னென்ன கிடைக்குதுன்னா அந்த டோக்கனு அப்புறம் அந்த வவுச்சர் இதெல்லாம் வந்து கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எத்தனாவது ஸ்பின்னு, 4வது ஸ்பின்னு நினைக்கிறேன். ஸோ நார்ட்டோலாம் நல்லா அமுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு நார்ட்டோ பண்டல் கூட மட்டும் கிடச்சா கூட போதும். ஸோ வந்து நான் அப்படியே போயிடுவேன். ஸோ எனக்கு அந்த அமௌண்ட்லாம் கூட தேவையில்லை. ஸோ அப்படி இன்னொரு ஸ்பின் பண்ணியாச்சு. ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு டோக்கனை தான் கொடுக்குறான். ஸோ கொடுக்க போகிறானா என்னன்னு தெரியல. ஸோ டைமண்டு வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ 3000 2000 வந்துருச்சு. ஸோ நம்ம கேரக்டரையும் லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம வந்து கொலன்னு மாற்ற வேணாம். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் கேரக்டரையே வந்து வச்சு ஸ்பின் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ கொடுக்குறானா இல்லைன்னு வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் இல்லைன்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெய்லியும் அப்டேட் வீடியோலாம் போடுவோம், அதை வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்களே வந்து இன்னொரு ஸ்பின்னும் பண்ணியாச்சு. ஸோ இதுலேயும் வந்து நம்மளுக்கு அந்த வவுச்சராக கொடுத்து வந்து ஏமாத்துறானுங்க. ஸோ கடுப்பாகுது. ஸோ அதுக்கப்புறம் சரி வாங்க நம்ம வந்து டக்குன்னு ஸ்பின்னு போடலாம், வந்து நம்ம வந்து டக்குன்னு கிடைக்குன்ட்டு. ஸோ அடுத்த ஸ்பின் வந்து போட்டாச்சு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து 10 வவுச்சர் தந்துருக்காங்க. ஸோ நான் கூட அந்த பேக் தான் நினச்சேன். ஸோ 10 டோக்கன் தந்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அதனால் ஒரு 100 டைமண்ட் வந்து டிஸ்கவுண்ட் தான் ஆகுது. ஸோ வந்து பாப்பா கிடைக்குதானேன்ட்டு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கனை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணையில் நம்மளுக்கு வந்து அது 3 இருக்கையில் அந்த டைமண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது. ஸோ இது டோக்கன் கொடுத்தால ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த டோக்கன்லாம் கொடுக்காம இருந்தாங்கன்னா நம்மகிட்டேருந்து கொஞ்சம் எக்கச்சக்கமாகவே பிடுங்கிடுவானுங்க டைமண்டை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்பின்னை வந்து போட்டாச்சு. ஸோ இதில் வந்து என்ன கிடைக்குதுன்னா இதுலேயும் வவுச்சர் தான் கிடைக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்தளவு சொல்லப்போனால் இது ஒரு ஸ்கேம் ஈவெண்ட்டு. ஸோ சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த வர டக்குன்னு கிடச்சிச்சு. ஸ்பின் பண்ணலையே வந்து நிறையா பேர்த்துக்கு கிடச்சிச்சு. ஸோ வந்து அதெல்லாம் நான் வந்து பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வெறியோடு வந்து ஸ்பின் பண்ணால் இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, அந்த வவுச்சராக கொடுத்து ஏமாத்துறானுங்க. ஸோ இப்போயும் டைமண்ட் வந்து 2500 வந்துருச்சு. ஸோ கொடுத்துருங்கடா, டைமண்ட் இதுக்கு மேலே டாப் பண்ண முடியாது. அதனால் அடுத்து வந்து நம்மளுக்கு அந்த வவுச்சராக கொடுத்து ஏமாத்துறானுங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. ஸோ இதுலேருந்தே அந்த வவுச்சரு அப்புறம் அந்த கன் கிரேட்டாக தரானுங்க. ஸோ அந்த அன்டோபல்லையாச்சும் அவங்க கண்லாண்டா அங்காண்டா இருக்குது, அதை கொடுங்கடா. ஸோ இன்னொரு வாட்டி வந்து நம்ம கேரக்டரை போய் மாற்றியாச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அது டைமண்ட் வந்து இவ்வளோதான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் கொடுத்துட்டானுங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மறுபடியும் டோக்கனாகவே தந்துட்டு இருக்கானுங்க. ஸோ மறுபடியும் நம்ம போய் கோல்ட் ராயில் ஸ்பின் போட்டால் இதில் போய் இந்த ஃபீமேல் பண்டல் விழுகுது. ஸோ சரி வாங்க நம்ம வந்து போய் சல்லுன்னு ஸ்பின்லாம் போடலாம். ஸோ மறுபடியும் ஒரு ஸ்பின்னை போட்டாச்சு. ஸோ இதுலேயும் வந்து இந்த டோக்கனை தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறானுங்க. ஸோ இது ஒரு ஸ்கேம் ஈவெண்ட்டு. மறக்காமல் நீங்கள் யாராச்சும் ஸ்பின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைமண்டில் கிடச்சிச்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை உங்களுக்கு போட்டு நம்மளுக்கு வந்து எமௌண்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ சூப்பரு. இது இதாச்சும் கொடுத்தீங்கன்னாடா உருப்படியாக எவ்வளோ டைமண்ட்டு கிட்ட வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 டைமண்ட் கிட்ட வந்து வந்துருச்சு. அதுக்கு ஒரு எமௌண்ட்டு, ஒரு அந்த ஸ்க்ரோல் பேக் இன்ன வரையும் ஒரு டோக்கன் கிடைக்கல எனக்கு. ஒரு டோக்கன் கூட அது கிடைக்கல கைஸ் எனக்கு. மறுபடியும் டோக்கனு. ஸோ நீங்கள் யாராச்சும் ஸ்பின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைமண்டில் கிடச்சிது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை உங்களுக்கு அப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்படியே வந்து 1000 2000 3000 டைமண்ட்லேருந்து அப்படியே சரசரன்னு வந்து 1700 கிட்ட வந்துருச்சு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பின்னை போட்டால் மறுபடியும் அந்த டோக்கன் தான். முன்னாலாம் ஒரு ரிங் ஈவெண்ட்டில் 2 ஸ்பின்னு போட்டோம்னா 2 டோக்கனை கொடுத்துட்டாங்க டோக்கன் டவர் ஈவெண்ட்டில்.
இப்போ 2000 டைமண்ட் சுற்றியும் நம்மளுக்கு ஒரு டோக்கன் கூட விடலை. சொன்னதை கருணாகரன் கேட்டுச்சோ இல்லையோ தெரில, அந்த டோக்கனை கொடுத்துட்டான். ஒரு டோக்கன் தான் கொடுத்துருக்கான். அதுக்கு பண்டலை கொடுத்துருந்தா நான் அப்படியே ஓடி போயிருப்பேன்டா அந்த எமௌண்ட்டை கொண்டுட்டு. ஸோ கைஸ் நம்மளுக்குன்னு வந்து 4 டோக்கன் வந்து தேவைப்படுது. இன்னும் ஒரு 1500 டைமண்ட் இருக்குது. போட்டு ஏதோ கொடுத்துருக்கான். இது லூட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரி ரைட்டு. பண்டல் எடுத்துட்டோம்னா அந்த நருட்டோவோட அந்த அவதாரம் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ வந்து நம்மளால் கிளிக் பண்ணி பார்க்குறோம். சரி கொடுத்துருவானான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்பின்னும் போட்டாச்சு. ஸோ அடுத்த ஸ்பின்னில் வந்து நம்மளுக்கு அந்த வவுச்சர் தான் தந்துருக்காங்க. ஸோ அதுவும் 2 தரானுங்க. கடைசி 1000 டைமண்ட்டு. ஸோ இதில் கிடைச்சாதான் மட்டும்தான் உண்டு. ஸோ வந்து பார்க்கலாம். ஸோ இது போக வந்து நிறையா ஈவெண்ட்லாம் வருது. ஸோ நான் வந்து இதில் ஸ்பின் பண்ணாமல் நான் சாஸ்கே ஈவெண்ட்டில் ஏதாச்சும் ஸ்பின் பண்ணியிருந்தேன். அதில் சாஸ்கே பண்ணுறதாச்சும் எடுத்து கொஞ்சம் திருப்தியாக இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பின்னும் போட்டாச்சு. போடு. நம்மளுக்கு வந்து இந்த க்ளோவால் இதாக தான் கிடைக்கிது. அந்த டோக்கன் தானே எனக்கு முக்கியம். டோக்கன் இல்லைன்னா அந்த பண்டலை கொடுங்களா, அது எடுக்கதே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இவனுங்க அதை மட்டும்தான் தரானுங்க, டோக்கனே தர மாட்டுறானுங்க, பண்டலும் தர மாட்டுறானுங்க. கதற விட்றாங்க. காலையில் 4 மணிக்கே நம்மளை வச்சு செய்கிறாங்க. பேசாமல் நம்ம வந்து நைட்டே ஸ்பின் பண்ணியிருக்கலாம் போல். நம்ம வந்து காலையில் ஸ்பின் பண்ண தப்பா என்னான்னு தெரியல. ஸோ எல்லா ரிவார்டும் கிடச்சிருக்கு. அந்த நருட்டோ பண்டல் மட்டும் கிடைக்கல. இதுவரை என் ஐடியில் ஈவோ பண்டல்னு ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு இதே ஸ்பின் பண்ணுறேன். கையை வச்சோட்டையும் ஏன்டா கையை வச்சோம்னு யோசிக்க வைக்கிறாங்க. ஸோ அடுத்த ஸ்பின் அப்படியே வந்து போட்டாச்சு. ஸோ இதுலேயும் வந்து டோக்கனாக தான் தரானுங்க. ஏதாச்சும் ஒரு இந்த கடைசி கொஞ்சம் டைமண்டில் இருக்கிற ஒரு 3 டோக்கனாச்சும் கொடுத்தாங்கன்னா அடுத்து எடுக்கவாச்சும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 700 டைமண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் எத்தனை ஸ்பின் பண்ணலாம், ஒரு 6 ஸ்பின்னுக்கிட்ட பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயும் வந்து நம்மளுக்கு டோக்கனை தான் தரானுங்க, கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வச்சு செய்கிறாங்க காலங்காத்தால். சரி அடுத்த ஸ்பின்னை நம்ம வந்து சரன்னு போட்டுருவோம். இருந்துங்கடா அடி டைமண்ட் இருக்கிற எல்லாம் வந்து வச்சுக்கோங்கடா, இருந்தங்கடா வாழ்ந்துக்கங்கடா, கடுப்பாது. ஸோ மறுபடியும் வந்து நம்மளுக்கு இந்த டோக்கனாக கொடுத்து ஏமாத்துறாங்க. ஸோ நானும் வந்து ஸ்பின் பண்ணி வெறுத்து போயிட்டேன். அடுத்து ஒரு 80 டைமண்டு. இது வெறும் டோக்கனாக தரானுங்க கைஸ், வெறும் டோக்கன். கடைசி 200 டைமண்ட் இருந்துச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வந்து ஏமாற்றிட்டானுங்க. காலையிலே 3000 டைமண்ட் அதை நாமத்தை போட்டு விட்டு போயிட்டேன் கைஸ். வேதாந்தே உங்களுக்கு எவ்வளோ டைமண்டில் கிடச்சிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன். ஸோ வந்து கடைசி டைமண்ட்லேயும் நம்மளை வந்து நாம அடிச்சிட்டானுங்க. காலையிலே விபூதி அடிச்சிட்டானுங்க. 3000 டைமண்டுக்கு விபூதி அடிச்சிட்டானுங்க. ஸோ இனி வந்து இந்த பண்டலை ஸ்பின் பண்ணி எடுக்கலாமா வேணாமான்னு வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எடுக்கலாமான்னு எடுப்பேன் கண்டிப்பாக. அதுக்கு எவ்வளோ டைமண்டை பிடுங்குறாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு மந்த்லி கொஞ்சம் ஒரு 40 நாளாக ஏதோ இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டு 43 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தாலும் ஒரு 1000 டைமண்ட் கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். சரி வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்பின்னாக பண்ணி பார்க்குறேன், அதுலேயும் கொடுக்க மாட்டுறானுங்க. டே கரிதா என்னடா அப்படி பண்ணுற? இதில் வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமாக அந்த இதுதான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னது கிரேட்டு தான் கைஸ் நம்மளுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்து வச்சுருக்காங்க. கருணாகரன் டிவிடி பையா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? காலங்கத்தாலே கத்த விட்டு ஐடியில் கூட இன்னும் கூட 2-3 பேர் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க விடிய காலையில் கொடூரமாக. ஸோ நம்மளுக்கு அந்த க்ளோவால் ஸ்கின்னு, அப்புறம் அந்த ரெசிங்கன் எமௌண்ட்டு சில இதெல்லாம் கொடுத்து நம்மளை சூப்பராக அந்த ஏமாற்றி விட்டானுங்க. அந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருந்தேன்னா நான் நிம்மதியாக போயிருப்பேன். ஸோ வந்து நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு கொடுத்து வைக்கலை. ஸோ வந்து அப்புறம் அந்த பேக்கு, அப்புறம் அந்த சில ஸ்கின்லாம் லூட் பாக்ஸ்லாம் கொடுத்தானுங்க. அது நீங்களே வச்சுக்கோங்களா. அது நான் பேக்கே வச்சு விளாட மாட்டேன். லூட் பாக்ஸும் அங்கங்கே அந்த செகண்ட் எலி பாக்ஸ் லூட் பாக்ஸ் தான் வச்சுப்பேன். ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ கிரேட் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அதை இன்னொரு நாள் வந்து ஓப்பன் பண்ணலாம். சரி ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து அப்டேட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை கைஸ்.